எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ அண்ட் தமிழ். ஸோ பை செலெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்பர் 1 டைகர் ஐ, நம்பர் 2 பிஸ்தா கிரீன், நம்பர் 3 அமெத்திஸ்ட் கிறிஸ்டல். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்கலான்னா பீக்கோ கார்ட் ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங் தனியாக எடுக்கல, சாய்பாபாவோட மெசேஜ் போடுவோம் இதோட சேர்த்து. ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. ஸோ க்ளோஸ் யுவர் ஐஸ், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க அண்ட் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் வித்தவுட் செகண்ட் தாட். எது சூஸ் பண்ண தோணுதோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லெட் us see. ஸ்டார்ட் வித் pile 1. டைகர் ஐ கிறிஸ்டல் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ pile 1 உங்களுக்கான டே எப்படி இருக்க போகுது அண்ட் ஆல்சோ சாய்பாபாவோட மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி டே இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். Anything else, please put it. Bottom of the deck, Queen of Swords. நீங்கள் இன்னைக்கு வந்து ரொம்பவே இமோஷ்னலி டிட்டாச்சாக இருப்பீங்க, இல்லை இருந்துக்கோங்க. இமோஷ்னலி ரொம்ப அஃபெக்ட் ஆக வேண்டாம். ஓகே. 9 of Swords. நிறைய இங்கே ஸ்வாட்ஸ் எனர்ஜி பார்க்குறேன் pile 1. அதனால் நீங்கள் வந்து உங்ககிட்டே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்லா இருக்கா டைலாக்? எப்படி இருக்கு பாருங்க. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தட் மீன்ஸ் உங்களுடைய எண்ணங்களோட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 9 of Swords ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்கலாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுதான் விஷயம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பாசிட்டிவான விஷயங்களில் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கா, இல்லை இது ஒரு சந்தேகப்படக்கூடிய மாதிரியான விஷயங்களில் போயிட்டுருக்கா? எனக்கு நடக்குமா நடக்காதா, நல்லது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காது, எனக்கெல்லாம் கிடைக்க போதா, இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தாட்டெல்லாம் போயிட்டு இருக்குதா பாருங்கள். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி நடந்துருமோ அப்படிலாம் இல்லாமல் உங்களுடைய கவனம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாசிட்டிவிட்டியை நோக்கி வைங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா உங்கள் எனர்ஜி நான் இப்படி பார்க்குறேன், உங்களுடைய கவனம் ஃபுல்லாக நெகட்டிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இங்கேயும் பாருங்கள் 2 of Swords. என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா ஓவர் திங்கிங் போகும்போது என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டே வராது. பட் அருமையாக அங்கே ஒரு 2 கார்டு இருக்குது. 8 of Swords. ஸோ ரொம்ப வந்து ஒரு இல்யூஷன் தான். நீங்கள் வந்து எதுலையோ சிக்கிட்ட தான் நினைக்கலாம், இல்லை உங்கள் தாட்ஸ்குள்ளேயே நீங்கள் சிக்கிக்கலாம். ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியாது அப்படின்னு நீங்களா நினைக்கலாம். ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும். ஓகேவா? ஸோ உங்களை நம்புங்க. ஸோ தட் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அதுதான் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத, நீங்கள் விரும்புகிறத உங்கள்கிட்ட கொண்டு வரும். இங்கே பாருங்களேன், எம்பரஸ் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி ஒரு கப்பிள் கார்டு நான் வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான பர்சன் இவங்க தான், அவங்களுக்கான பர்சன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கான பர்சன் உங்கள் பர்சன், அவங்களுக்கான பர்சன் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. எம்பரரையும் எம்பரஸையும் பார்க்கும்போது ஸோ உங்களுடைய பர்சன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஸ்டபர்னாக இருக்கலாம். இமோஷ்னலாக வந்து ஸ்டபர்னாக இருப்பாங்க அண்டு இமோஷன்ஸை வந்து வெளியே காட்டாமல் இருக்கலாம். பட் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே வந்து எல்லாரையும் அன்பாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. ஓகே, மற்றவங்களே அன்பாக வச்சு நீங்கள் சந்தோஷப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. இவங்க கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி நகர்த்துவாங்க. இந்த நேரத்தில் செய்யணும், இதை செய்யணும், சாப்பிட்ணும், படிக்கணும், தூங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ரைட், கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டைம் லாஜிக்காக யோசிக்கணும் அண்ட் டைமுக்கு ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதனால மேபி உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு
லவ் இல்லையோ அப்படின்ற மாதிரி சில பேருக்கு சில தாட்ஸ் வந்து தோணலாம். அது ஓவர் திங்கிங் தான், அது உங்களுடைய இல்லூஷன் தானே தவிர அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ சப்போஸ் நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இருக்குமா இருக்காதான் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஹாப்பியான லைஃபுக்கு சான்ஸ் இருக்குது. அது என்ன, ப்ரெக்னன்சிக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் டவுட்டை விட்டுருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. அண்ட் சில நல்ல பொசிஷனுக்கு போவீங்க. ஓகேவா? ப்ரமோஷன் எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனால் உங்களுடைய தாட் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொலையாக கொள்ளுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது பைல் 1. ஓகே, ஸோ லெட்ஸ் see உங்களுக்கு பாபாவுடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம். உனது குடும்பத்தாரும் நீயும் பிறருக்கு கொடுத்த வாக்குகளை தவறாமல் காப்பாற்றுவோம். ஸோ எந்த ஒரு விஷயத்த நீங்களும் அதாவது நீங்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் சேர்ந்து கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது வந்து கொடுத்துருந்த வாக்கு நினைவுபடுத்தி பாருங்கள். அப்படி ஏதாவது இருக்கலாம் சில பேருக்கு, அதை வந்து நிறைவேற்றிருங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவூட்டுறாரு. ஓகேவா? பற்றற்று இருத்தல், நிகழ்வுகளிலிருந்து பற்றில்லாமல் இரு, அவற்றிடமிருந்து ஓடி ஒழியாமல் அடிமைப்படாமல் இரு. ஸோ எது நடந்தாலும் அதில் வந்து அப்படி ரொம்ப அட்டாச்சாகி, ஹாப்பினஸ்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதோ, இல்லை வருத்தம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமாக அப்படியே சோகமாயிடுறதோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ பாபாவுடைய மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ப்ரீஷியஸ், ரைட்? கண்டிப்பாக உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு மெசேஜ் தான் அவர் வந்து கொடுக்குறாரு. வீண் கவனம் செலுத்தாதே, பற்று, மறுபடியும் உனது உலக பற்றுகளின் நடுவில் உனது ஆன்மீக கடமைகளை கைவிட்டு விடாதே. வீணாக உனது துன்பங்களை பற்றி பேசி அவற்றை உனது உள் மனதை சலனப்படுத்த விடாதே. நான் சொன்னேன் இல்லையா, உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க ஸ்டார்டிங்கில். அதை தான் இங்கே பாபா சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. எக்ஸலன்ட். உனது உள் மனதை சலனப்படுத்த விடாதேன்னு சொல்கிறாரு. அப்போது உங்களை கவனிங்க, ரைட்டா? ஸோ திருப்பியும் அந்த பற்று, ஸோ அதிகமாக வந்து நீங்கள் இந்த மெட்டீரியல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப கவலைப்படுறீங்க. அதை கொஞ்சம் அப்படியே ஓரமாற்றி வச்சுட்டு ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது. ஓகே, கடவுளுடைய ஒரு பிளான் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. அப்போ நான் எல்லாத்தையும் ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டே, பாபாவோட ஸ்பெஷல் டே தேர்ஸ்டே, அவர் கொடுக்கக்கூடிய எனி பிளஸ்ஸிங் என்ன பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பிளஸ்ஸிங் என்ன பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ pile 1, what about the blessing for you from Baba? Flow with life. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஸோ கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஜெய் ஜெய் சாய்ராம். ஓகே, ஃப்ளோ வித் லைஃப், ரைட்? கர்ம யோகா, அதான் சொன்னல, இது நடக்கணும் அப்படின்றது டிவைன் பிளான். யோகா, கர்ம யோகா, ரைட்? அண்ட் அதுபடி அது நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நோ ப்ராப்ளம், நீ இந்த கர்மம் முடியட்டும் அப்படின்ற மாதிரி அதை கடந்துருங்க, அவ்வளோதான், ரைட்? ஸோ இந்த கர்மா வந்து நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நம்ம கர்மாபடி நடக்குதுன்னு சொல்கிறோம். அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, லெட் இட் பி அப்படின்னு விட்டோம்னா அது முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா அது தொடரும். சரியா? அது முடிஞ்சாதான் அந்த கர்மா முடியும், அடுத்த கர்மா போகலாம். அடுத்த கர்மா முடிஞ்சால் நெக்ஸ்ட் கர்மா தான். ஓகே, அப்படியே முடிய என்னாகும், நமக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும், ஆன்மீகத்தை நோக்கி முன்னேற முடியும். ஸோ ஃப்ளோ வித் த லைஃப் பாபா சொல்லக்கூடியது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி வந்து கொடுக்க போகிறார். ஸோ வாழ்க்கையில்
அது போகிற ஃப்ளோவில் அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் போகிற பாதையெல்லாம் அவருடைய ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே பைல்வான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய். ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் பிஸ்தா க்ரீன் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். அண்ட் ஜூலை 11 எப்படி இருக்க போகுது அதோட சேர்த்து சாய்பாபா மெசேஜும் பார்த்துடலாம். ஓகேவா? So let's see. What about messages for pile 2? Please spirit. Messages for pile 2. Messages for pile 2. கார்டு வரவே மாட்டேங்குது. வை pile 2. Messages for pile 2. Different approach இருக்கு இன்னைக்கு. pile 2 உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. வித்தியாசமான ஏதாவது ஒரு ஓகே சம்திங் வில் ஹேப்பன் டிஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு சாய்ஸஸ் வரலாம். அண்ட் உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 3 of Pentacles எல்லாம் நிறைய பென்டக்கிள்ஸ் தெரியுது. ஓகே பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வா 7 of Pentacles. கரியர் ரிலேட்டடா நீங்க ஏதாவது ரொம்ப வருத்தத்துல இருக்கலாம். Page of Wands, 4 of Swords, 2 of Swords, Emperor. So let's see pile 2. ஸோ நிறைய சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்க போது. அந்த சாய்ஸஸை நோக்கி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டு எது சரி, ஏன்னா எம்பரர் இஸ் ஆல்சோ தேர், எது சரி அப்படின்றத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அண்டு சில பேருக்கு டீம் ஒர்க்கு, டீம் ப்ராஜெக்டு அது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அண்டு உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு திறமையை வெளிப்படுத்த போகிறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில். அண்ட் நியூ ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதில் எது உங்களுக்கு சூட்டபிள் அப்படின்றத பார்க்கலாம். சில பேர் ஒரு நல்ல பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பொறுமையாக. ஸோ கண்டிப்பாக அந்த பொறுமைக்கான ஒரு பலன் வந்து இருக்கும். ஒரு ஹையர் பொசிஷன் போகணும்னு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு தான் ரிலேட்டடாக ஜாப் தேடிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கனவு, உங்களுடைய விருப்பம் என்னமோ அதை நோக்கி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். இட்ஸ் குட். ரொம்ப ஒரு என்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்ட் உங்களுடைய உங்களுடைய லெவலை விரிவாக்கம் பண்ணுறதுல எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய முயற்சியை போடணுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய முயற்சியை போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு குட் நியூஸ் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாவ், இட்ஸ் கிரேட். கண்டிப்பாக ஏதோ ஒரு குட் நியூஸ் வரலாம். ஒரு ஹாப்பி நியூஸ் உங்கள் கரியர் ரிலேட்டடாக வரலாம், ஜாப் ரிலேட்டடாக, மணி ரிலேட்டடாக, சம் வாட். ஓகே, ப்ரமோஷன் இஸ் ஆல்சோ தேர். 4 of Swords. பட் நீங்கள் வந்து 2 of Swords. நடக்குமா நடக்காதா ஒரு கன்ஃபியூஷன். என்ன நான் முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, என்னதான் வாய்ப்பு எனக்கு வரும்னு தெரியல.
ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இல்லை மல்டி டாஸ்க் இருக்கிற மாதிரி தெரியல. பட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, சாய்ஸஸ் இருக்குது, அதனால ஒரு கன்ஃபியூஷன். எந்த பாத்தை சூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மேபி நீங்கள் ஒரு இந்த எம்பரர் இருக்கனால ஒன்று சில பேர் உங்களுடைய அப்பாவுடைய பேச்சை கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேருக்கு உங்களுடைய பாஸோடைய கைடன்ஸ் கிடைக்கலாம். சில பேருக்கு ஏஜில் ஒரு கூடினவங்க அவங்களுடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கலாம். அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. அவங்கள நீங்கள் வந்து தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இங்கே பாட்டமில் 2 of Pentacles இருக்குது, மல்டி டாஸ்க் இருக்குது. அது தானே வாயில் வருது பாருங்கள், இஸ்ன்ட் இட்? சொல்ல வைக்கிறாங்க பிரபஞ்சம் வந்துட்டு. ஆக்சுவலி ஃபைன். ஸோ மல்டி டாஸ்க்கும் இருக்குது. அப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எதை எப்படி முடிக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்பவே இமோஷ்னலாக அட்டாச்சட் ஆகாமல், நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துக்காம உங்களுடைய டெவலப்மெண்ட்டை நோக்கி நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து போட போகிறீங்க. ஓகேவா? ஸோ மனம் வருத்தப்படக்கூடிய சில விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஓகே இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. இட்ஸ் கிரேட் எனர்ஜி இல்லையா? தட் இஸ் நைஸ். அதை கொஞ்சம் ஓரமாக தூக்கி வச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது. சில பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுலேருந்து யாரெல்லாம் வந்துட்டு ஒரு எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒரு லோ எனர்ஜியாக லோ வைப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ, மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் 10 minutes 15 minutesலாம் கிடையாது, குறைஞ்சது 30 நிமிஷம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ சில பேர் ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, வெக்கேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கான தேவைகள் இருக்குது. ஓகேவா? வேலை வேலை வேலை. ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக தான் ஒர்க் பண்ணுறீங்க. இங்கே எல்லாமே நான் பேஜ் அப்படி தான் பார்க்க முடியுது. அப்படியே ரொம்ப ஏஜ் ஆயிருந்தாலும் சில பேர் ஏஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஏஜே ஆயிருந்தாலும் ரொம்ப அதில் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் சுறுசுறுப்பாக அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. அதனால் உங்கள் உழைப்பு போட்டுகிட்டே இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ நவ் லெட்ஸ் see சாய்பாபா மெசேஜ் என்ன உங்களுக்கு அப்படி பார்க்கலாம். Messages from Sai Baba. Baba, please. What about the messages for கற்றல்? வாவ், இங்கே பார்த்தீங்களா, புதுசாக ஏதாவது நீங்கள் படிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த லைஃப் வந்து நிறைய லெசன்ஸை வந்து கற்றுக் கொடுக்குது. வா, இங்கே பாருங்கள், தியானம் பண்ணுங்கள், அவரே சொல்லிட்டாரு. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னொரு பெனிஃபிட் எப்படி இருக்கும் தெரியுமா? அதாவது நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், எதை செகண்ட் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்டு வந்து 2 hours பண்ணக்கூடிய வேலையை 1/2 hour கூட முடிக்கலாம். 4 hours பண்ணக்கூடிய வேலையை 1 hour முடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸ்ஸு, சுறுசுறுப்பு அது எங்கேருந்தெல்லாம் வரும்னு தெரியாது. டெய்லி ஒரு 1/2 hour நீங்கள் மெடிடேஷன் எஃபர்ட் போடுறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் அதுவாகவே நடக்கும். சரிங்களா? அது செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரைட்? நிறைய வந்து கார்ட்ஸ் விழுது. தெய்வீக நூல்களை படிக்கும், கொஞ்சம் டைம் கொடுத்து டிவைன் ரிலேட்டடாக உள்ள புக்ஸ் படிங்க. சில பேருக்கு ஏற்கனவே ஒரு அந்த மாதிரி தாட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் படிங்க. ஓகேவா? நீ தனித்து இருப்பதே இல்லை, ரொம்பவே அழகாக வந்து உங்களுக்கு இந்த எம்பரருங்கிறது கூட ஒரு அப்பா வடிவில் அவர் உங்கள் அப்பாவாக வரலாம் அவர் மூலமாக. ஸோ நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு நாளைக்கு அவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரையாவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மூலமாக பாபா வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. இறைவன் சித்தம். நீங்கள் இப்போது கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நீ விரும்பியோ விரும்பாமலோ அப்படியெல்லாம் இல்லை, கடவுளுடைய விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. ஸோ ஒருத்தருக்குமே லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறது தான். அப்போ நம்ம எப்போ மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறது? நம்மளுடைய பிரச்சனையவே நினச்சிக்கிட்டே இருந்தால் எனக்கு காசு பத்தலை, எனக்கு அது இல்லை இது இல்லை, இதை சரி பண்ணோம் அதை சரி பண்ணோம், இப்படியே ஓடிட்டே இருக்கிறோம். அப்போ எப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணுறது? சிந்தித்து பாருங்கள். ஓகேவா? ஸோ வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன சொல்கிறாரு? இவ்வுலகத்தின் காப்பாளனாகவும் சேவகனாகவும் இருப்பதே அப்படி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ பாபா வந்து ஒரு குருவை நோக்கி குருவோடைய
துணையோட போகிற எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுடைய அந்த எனர்ஜி வந்து இன்னும் எனக்கு என்ன தெரியுதுன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஓகேவா? 5-2 உங்களுக்கான பிளெஸ்ஸிங் என்ன பார்த்துடலாம் இன்னைக்கு. பாபாவுடைய பிளெஸ்ஸிங் என்ன? வாட் அபவுட் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் பாபா? ப்ளீஸ் abundance. wow. ஒன்று நல்லா தெரியுதுங்க. ட்ரஸ்ட் இன் த குரு ஃபுல்லி. எக்ஸலண்ட். குரு ஃபுல்லாக நீ நம்பு. அண்ட் ஆல்சோ இந்த abundance எப்படி பாருங்களேன், ஒரு விஷயம், இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்குமானது தான். கவலையை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளுடைய கடமைகளை செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கான abundance நம்மளை தேடி வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ரொம்ப அருமையாக வந்து உங்களுக்கு பாபா சொல்கிறார். ஓகே, ஸோ ஓம் சாய்ராம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் டைப் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த abundance வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ குருவை நம்புங்க, கைவிட போகிறதில்லை. அவர் பி ஜாயஸ், ஹாப்பியாக இருங்கன்னு சொல்கிறாரு. மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு 3 தடவை சொல்லிட்டாருங்க, தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஓகேவா? மெடிடேஷன், ரைட்? ஸோ ரியாலிட்டி, தட்ஸ் ஓகே. லைஃப்னா இப்படி தான் இருக்கும். இரவு பகல், இன்பம் துன்பம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்து abundance அப்படின்னு கொடுத்துருக்கிறார். எல்லா விதமான abundance அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஹாப்பினஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பிளெஸ்ஸிங் வந்து அவர் கொடுக்குறார். அதையும் தாண்டி கொடுக்குறார். அது என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு உங்கள் தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் பார்க்க முடியுது இங்கே. ஓகே, pile 2, thank you for watching. I will meet you in my next video. Take care, bye. Hi, pile 3 உங்களுக்கான மெசேஜ் என்ன பார்க்கலாம். July 11. What about messages for those who are watching this? Please put it. அண்ட் கூடவே நம்ம மெசேஜஸ் ஃப்ரம் பாபா பார்க்கலாம். Anything else? Please put it. Pile 3 நீங்க pile 1 வாட்ச் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ Queen of Cups, 2 of Pentacles, 9 of Swords, 8 of Cups, Prince of Pentacles, 4 of Cups. wow, கப்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இமோஷ்னலாக கொஞ்சம் அட்டாக் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து இமோஷ்னலாக பாதிக்கப்பட வேண்டாம். ஓவர் திங்கிங் தெரியுது. ஓகேவா? 8 ஆஃப் கப்ஸ், அந்த ஓவர் திங்கிங்லேருந்து சப்போஸ் நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷன், அந்த டைரக்ஷனில் ஒரு வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஓவர் திங்கிங்லேருந்து மூவ் ஆன் பண்ணுங்கள், சரியா? அண்டு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் உங்களுடைய ஹார்ட் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. இன்ட்யூஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்களுடைய இன்ட்யூஷனை நம்புங்க. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் தெரியுது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஓவர் திங்கிங். அப்போது இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நம்பினா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரே விஷயம் தான், இன்னைக்கு நீங்கள் வந்து இன்ட்யூஷனை நம்புங்க. ஸோ தட் எதை வந்து லெட் கோ பண்ணணுமோ அதை உங்களால் லெட் கோ பண்ண முடியும். அண்டு மற்றவங்கள கவனிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓவர் திங்கிங்கில் அப்படியே இருக்க வேண்டாம். கொஞ்சம் வந்து மற்றவங்களுக்கு கேர் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் கண்டிப்பாக வரும். ஸ்லோவாக வருது, வராத மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கலாம். பட் இட் இஸ் கம்மிங் ஸ்லோலி. ஓகே, பட் ஷியர்லி இட் கம்ஸ், ரைட்? 4 ஆஃப் கப்ஸ்.
ஸோ நிறையா வந்து எப்படின்னா பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் வந்து வரக்கூடிய புது ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் அந்த பாஸ்டில் இருந்த அந்த கவலையிலேருந்து கொஞ்சம் விடுபடணும். சரியா? ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு ஜாப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லோலி இட் இஸ் கம்மிங். எமோஷ்னலாக பாதிக்கப்பட வேண்டாம். அண்ட் ஆல்சோ ப்ரமோஷன் அப்படின்னாலுமே உங்களுக்கானது உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா மேபி கொஞ்சம் பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க. பட் அது வேண்டாம் அப்படின்றது தான் அப்படின்ற ஒரு மெசேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைஃப்பில் வந்து ஒரு திருப்தியற்ற நிலையை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகே, மேபி நீங்கள் வெளியில் வருவீங்க. இது வரைக்கும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒரு திருப்தியற்ற நிலையை. இனிமேல் வந்து அதிலேருந்து நீங்கள் இன்னைக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம். ஸோ ஒரு திருப்தியற்ற நிலையை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஸோ இருக்கிறதுல வந்து ஒரு திருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு லைஃப் போகிற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி கண்டிப்பாக வருது. ஓகேவா? அண்ட் பை 3 பாபாவுடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம். So please Baba, what are your messages for our by 3 please. உங்களுடைய கருணை அன்பு மிகுந்த மெசேஜ் என்ன பை 3க்கு? பை 3 பர்சனுக்கு மெசேஜ் ஃப்ரம் சாய் பாபா. புனித அக்னி எல்லாத்தையும் அவர் அக்னியில் எரிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்குது. உங்களுக்கு வந்து அனைவருடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்து இதில் என்ன வருதுன்னா பாபா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். துன்பங்களை எதிர்கொள்ளவும். சரியா? அதை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். தைரியமாக அதை வந்து ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணதில் என்ன இருக்கு? ஓகே, ஸோ கொண்டாட்டம். உனக்கு சில விஷயங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வரதான் செய்யுது. நீ தான் செலிப்ரேட் பண்ண மாட்ற. இருக்கிற துன்பங்களை நினச்சிட்டு நீ அதை வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. ஸோ உங்களை கனவுகள் மூலமாக தொடர்பு கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய நினைவில் இருந்து பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். கனவு மூலமாக வந்து உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே, ஸோ அவருடைய ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு இல்லையா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே என்ன கிஃப்ட் வேணும்? பிளெஸிங், ஃப்ளோ வித் லைஃப், ஃபைண்ட் த லைட் வித் இட். உங்களுக்குள்ள இருக்கிற 5 3 வந்து 1 2 எல்லாமே உங்களுக்குள்ள அடங்குது. பெட்டர் நீங்கள் 3 பையிலுமே கூட வாட்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு அபண்டன்ஸ் உங்களை இங்கே பார்த்தோம்ல ஸ்லோவாக வந்துட்டு இருக்கு, பட் ஷேராக உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் அதுவரையும் பொறுமையாக இருங்க. அதுவரையும் வாழ்க்கை போகிற பாதையில போங்க. ஃபைண்ட் அ லைட் வித்தின் மீன்ஸ் உங்களுக்குள்ளே போய் ஆழமாக போய் பாருங்கள். ஸோ அங்கே உள்ளே இருந்து உங்களுக்கு தேவையானது உங்களுக்குள்ளே இருந்தே வரும். சரியா? ஸோ அப்போ எப்படி பார்க்க முடியும்னா தியானம் பண்ணால் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ இருக்கிற லைஃப் போகிற போக்கில் நீங்கள் போயிட்டே இருங்க. என்னென்ன ஹாப்பினஸ், சின்ன ஹாப்பினஸ் வராமலாம் இருக்கும், கண்டிப்பாக வரும். அதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த நேரத்தில் பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் அவர் கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்கள் கனவு மூலமாக வந்து உங்களை தொடர்பு கொள்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, உங்களுக்கு வர வேண்டிய அபண்டன்ஸ் கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ பை 3 இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.